ஐபா சயின்ஸுக்கு போகிறோம். அங்கே இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து மேபி கிளம்புறோம்னு நினைக்கிறேன். அப்புறம் மார்னிங் ஏதோ மார்க்கெட் போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் போனால் போவோம். ஓகே, அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே நமக்கு வந்து சுற்றி உள்ளது என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அதே ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் டேரெக்டாக ஃப்ரிட்ஜை திறந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன். அதில் பெப்சி, 7 Up, அப்புறம் பியர் இருந்துச்சு. அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு நேராக சாப்பிட்றதுக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1972 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய மண் இருக்கிற ஒரு கோட். அப்போ வந்து அங்கே இந்த ராஜா இருந்தாராமா. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த குழந்தை அதெல்லாம் இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், வெளிச்சத்தில் தெரியலை. இல்லை அப்படி இல்லைடா, ஃபுல்லாக ஒரு கவர். ஓகே, ஸோ ஆடியன்ஸ்க்கு தெரியணும். தெரியணும், பார்த்துக்கோங்க. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களோட மோட்டோ. ஆமாம், மோட்டோ. சேலஸ் வந்துருக்கோம். சேலஸ் பார்த்து சூப்பராக இருக்குது. அது இன்னும் அளவு கிடையாது. ஸோ அதனால் நம்ம போக்குவரத்து இல்லை. ஸோ வெளில இருந்து அப்படியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக என்னால் எதுவும் அவ்வளோதான் லிசன் பண்ண முடியல. எனக்கு நான் வீடியோ கவர் ஆகணுன்னே ட்ரை பண்ணி எடுத்ததுனால அவ்வளோதான் கவனிக்க முடியல. பட் ரஷித் கவர் சொல்கிறாரு. ஆமாம், ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி தமிழ் சேனல் தான். தமிழே பேசுகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து கோர்ட்டுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நம்ம கிட்ட. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஹைஃபை ராயல் வண்டி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸி கேப்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதுதான் டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் டெவலப்டு கண்ட்ரிக்கும் உள்ள வித்தியாசம் நினைக்கிறேன். இதை தான் நம்ம சோஷியல் சயின்ஸில் படிச்சிருக்கோம். ஆமாம், ஹோப்ஃபுல்லி இருக்கலாம். இதுதான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் வரோங்கிறதுனால எங்களாலேயும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்குமே அந்தளவுக்கு இருக்கான்னு தெரியல. பட் நிறைய விஷயம் இங்கே வந்து பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து 1 லிட்டர்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் வந்து வண்டி கார்லாம் இங்கே வெளில ஓடுறப்போ சப்போஸ் வந்து வண்டியில் வந்து டஸ்ட்டாவோ இல்லை க்ளீனாக இல்லை அப்படின்னா அதுக்கும் பெனால்ட்டி போடுவாங்களாம். அப்புறம் வந்து ஒரு எல்லோ லைன் இருக்குது, அதை கிராஸ் பண்ணால் பெனால்ட்டி போடுவாங்களாம். இந்தமாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது நல்லா அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாமளும் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபாரின் ரோடெலாம் வடிவல் சொல்கிற மாதிரி தான் ஒரு சட்டி சோத்தை போட்டு குழச்சி சாப்பிட்லான்பாங்க. பட் நிஜமாக வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஃபாரின் ரோட்ஸ் நல்லா யாராலையும் பீட் பண்ண முடியாது. ப்ளஸ் நாங்கள் வந்து அடுத்து டெசர்ட் போக போகிறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ் வந்து ரோடை பற்றியும் போடுறேன், வெஹிக்கிள் ஸ்பீடை பற்றி போடுறேன், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கிறதையும் போடுறேன். நான் நோ வேர்ட்ஸ். நம்மளாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கெல்லாம் ரோட்டில் ஒரு சின்ன பேட்ச் ஹோல்ஸ் கூட பார்க்க முடியல, அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதான் அதிகமாக வெளில கூட யாரும் நடந்து நாங்கள் பார்க்கல. நாங்கள் இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் நடந்துகிட்ருக்கோம். லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து காரில் தான் ட்ராவல் பண்ணுவாங்களாம். ஏதோ நம்மளை மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்க சுற்றி பார்க்குறதுக்காக நடக்கலாம் அந்த விருத்து. ப்ளஸ் ரோட்டில் அதிகமாக யாரும் நடக்கிறது பார்க்கவே முடியாதுன்றது தான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. இன்னும் சுற்றினா மேபி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதர் தன் தட் அந்தளவுக்கு யாரும் நாங்கள் பார்க்கல.
எல்லா சைடும் நானும் வருவேன். எங்கே போனாலும் விட மாட்டேன். இதையும் எடுத்துருக்கணும். கை வலிக்குதுடா. வலிக்குது. நல்லா இருக்கு இந்த பில்டிங். தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. தாஜ்மஹாலுக்கு போயிருக்கேன், பட் இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இந்த மாதிரி தெரியுது, அவ்வளோதான். நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. சின்ன கார்டன் மாதிரி ஃப்ளவர்ஸாக இருக்குது. பின்னாடிக்கு ஏதோ ஒரு பேலஸ் போல் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இதுமாரி நார்மலாக நம்ம அந்த சிமெண்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி கட்டாமல் இந்த மாதிரி இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறப்பே கொஞ்சம் அமேசிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. முன்னாடி சீ இருக்குது போல். ஓகே, சூப்பராக இருக்குல்ல இடம். வீடியோ தான். ஓகேவா? ஃபோட்டோ அப்படி எடுத்துக்கலாம். அனுப்புகிறோம் அப்படி வீடியோ எடுக்கிறேன், அப்படியே ஃபோட்டோ. ஓகே, ஏங்க நானே உங்களை மறைக்கிறேன். இப்படி வாங்க, தள்ளி வாங்க. அப்படி இருந்துங்க. ஓகே, இப்போ அவ்வளோ கை எனக்கு இல்லைங்கய்யா. அப்படியே முடிச்சுங்க. பட்ஜெட் ப்ராப்ளம்ங்கிறதுனால ஸ்டிக் இல்லாமல் சொந்த கையை ஸ்டிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் இல்லை இருக்கு, அங்கே உள்ள வச்சுருக்கேன். நல்லா வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு தான் பார்த்தேன். சரி டக்கு இங்கே எதுக்கு எடுக்கலாமா என்னன்னு தெரியலையே, அதனால இதை நான் பண்ணலை. ஓகே, ஆக்சுவலாக நல்லா இருக்கு. சின்ன க்யூட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நண்டு தெரியுதாங்க அங்கே பாருங்க, சகப்பு இல்லை, நல்லா இருக்கு. இங்க ஏதோ ஏற போதியா? கேமரா பக்கத்துல இருக்கு, கீழே எல்லாம் இருக்குது பாரியா? ஆமா, அதான் இருக்கான். எடுத்து போட்டு சமைச்சு சாப்பிட்டுடலாமா? அங்க தெரியுதா எவ்வளவு இருக்குன்னு? இங்க பாருங்க, தெரியுதா? நடந்து போயிட்டு இருக்கான் தலைவன். ரெண்டு பேரும் எடுத்துட்டேன். நம்ம கார் வருது, அப்படியே வா. இதான் நாங்கள் வந்து எங்களுடைய என்ன ஈஸ்வர் லாக்லேருந்து ரக்ஷித் ராகமாக இருக்கும் போல இருக்கு. ஈஸ்வர் லாகா இருந்தா ரக்ஷித் ராகா இருந்தா. இதுல டொமேட்டோல வந்து லேண்ட் க்ரூசர். ஓகே, லேண்ட் க்ரூசர் இருக்கு. இப்போ நம்மள்ட்ட ஒரு லேண்ட் க்ரூசர். அப்புறம் அண்ணா இதில் நிசானில் ஒரு கார் இருந்துச்சு பார்த்தீங்களா? பேட்ரோல்னு ஒரு கார். பேட்ரோல் வந்து நம்ம இந்த சேனலில் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகிற பேட்ரோல் வண்டி. இல்லை உண்மையாக இருக்கு. வந்துட்டேன்.